வச்சுட்டு இருக்கா. "நீ ஃபர்ஸ்ட் கண்ண மூடிட்டு என் கூட வாம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லி கண்ண பொத்தி அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். எங்க அப்படின்னு பார்த்தா கரெக்ட்டா அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. இந்த ரூம் பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவன், இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கா. அந்த ரூம தொறந்து உள்ளயுமே போறான். அங்க போய் ஃபேமிலி ஃபோட்டோவ காமிச்சு, "இதுதான் என்னோட அப்பா, இதுதான் என்னோட அம்மா, அப்புறம் இது நான், அப்புறம் இது என்னோட தங்கச்சி" அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றான். "உனக்கு தெரியும்ல ஜான்வி, எனக்கு அந்த கடவுள்னாலே சுத்தமா பிடிக்காது. அந்த கடவுள நான் ரொம்ப வெறுக்கிறேன். அது ஏன் அப்படின்னு உனக்கு தெரியாதுல்ல. அதுக்கான ரீசனே இவங்க தான். ஏன்னா என்னோட மொத்த குடும்பத்தையுமே என்கிட்ட இருந்து அந்த கடவுள் தான் பிரிச்சாரு" அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது சீனை போட்டு பேசிட்டு இருக்கான். "என்னோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அப்புறம் நானும் என் தங்கச்சி மட்டும் தான் மிஞ்சி இருந்தோம். 2 பேருமே தனித்தனி ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டாங்க. நான் ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அழுகையா தான் வருது. இவ்வளவு கஷ்டத்தை நம்ம புருஷன் அனுபவிச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவனுமே அவளை கட்டி பிடிச்சிட்டு, "இந்த ஒரு விஷயத்த நான் இத்தனை நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஜான்வி. ஆனா என்னால முடியல. என்ன பண்றது? என்னோட அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற இழப்பு என்னால தாங்கிக்கவே முடியல. இப்ப நான் உன் மேல அதிகமான பாசம் வச்சிருக்கேன். இப்ப நீயும் என்னை விட்டு போயிட்ட அப்படின்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாம ஒண்ணு நான் சில சமயம் கஷ்டப்படுத்துறேன் ஜான்வி. மத்தபடி நான் உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். அது எல்லாமே உண்மை ஜான்வி. ப்ளீஸ் ஜான்வி, நீ என்னை விட்டு போயிடாத" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இனிமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. "நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்க. நான் உங்க கூடவே தான் இருப்பேன்" அப்படிங்கிற மாதிரி. அவன் அதுக்கப்புறமா கண்ணை தொடச்சிட்டு நம்மளை பார்த்துட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கான். அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியல, நமக்கு தெரியுது இது எல்லாமே டிராமா தான் அப்படின்னு. இப்ப மறுநாள்